அமிர்தம் 24/7 யூடியூப் சேனல் அறிவியல், ஆன்மீகம், கலை, கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம். ஒவ்வொரு ஆளுமையும் ஆவணப்படுத்தி வருகிறோம். அந்த வகையில் நேதாஜியை மையமாக கொண்டு வீரனின் விழிகள் பாகம் 1 நூலை வெளியிட்டுள்ளார் ஹரிஷ் பிரபாகரன். அன்னாருடன் பேச இருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். நேதாஜியை மையமாக கொண்டு பல்வேறு நூல்கள் வந்திருக்கு, பல்வேறு தலைப்பில் வந்திருக்கு. ஆனால் ஒரு நாவல் பேட்டர்னில் தமிழில் வந்திருக்கிறது அரிதான ஒன்று. அதை நீங்கள் முயற்சி செய்து வெளியிட்டிருக்கிறீங்க, அதற்கு வாழ்த்துக்கள். இந்த வீரனின் விழிகள் பாகம் 1ல் உள்ள கரு என்ன? வீரனின் விழிகள் பாகம் 1 வந்து ஒரு நாவல் நடையில் இருக்குது. ஒரு 90% உண்மை வரலாறும் 10% கற்பனை கதாபாத்திரங்களையும் கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் எண்ணிலடங்கா நூல்கள் வந்திருக்கு. ஆனால் அதில் எத்தனை நாவல்ன்றது எண்ணி பார்த்தா கேள்விக்குறி தான். ஆங்கிலத்திலே இது வரைக்கும் 3 புதினம் தான் வந்திருக்கு. தமிழில் வந்திருக்காங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. அதனால தான் ஒரு முதல் முயற்சியாக வீரனின் விழிகள் பாகம் 1 எழுதியிருக்கேன். வீரனின் விழிகள் நூல் எப்படி உருவாச்சு அப்படின்னா, நான் எழுதின 2ஆம் நூலான எதிர்பாராத திருப்பங்களில் வரக்கூடிய ஒரு சிறுகதை தான் வீரனின் விழிகள். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தை ஏமாற்றி இரவோடு இரவாக இந்தியா விட்டு தப்பிச்சு சென்றதை மையக்கருவாக வச்சு ஒரு சிறுகதை எழுதியிருந்தேன். அதுக்கு மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிது. அதை ஒரு முழு நூலாக எழுதுங்கன்னு நிறையா பேர் வேண்டுகோள் வச்சாங்க. அதனோட விளைவு தான் வீரனின் விழிகளாக நான் எழுதினேன். அது வந்து ஒரு பெரிய வரவேற்பு பெற்றுச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய வாழ்க்கை வரலாறை மையப்படுத்தினதாக இருக்கும். பொதுவாக ஒரு கட்டுரை கதை மாதிரி இல்லாமல் இதுவரைக்கும் அவரை பற்றி பெருசாக பேசப்படாத விஷயங்களை பேசக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கும். பொதுவாக அவருடைய அதில் என்ன பேசப்படாத விஷயங்கள் வச்சுருக்கீங்க? பொதுவாக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்த மாநிலத்தில் பிறந்தார், வளர்ந்தார், இங்கே படித்தார், அப்புறம் பிரிட்டிஷ் போராடினார், இந்தியன் நேஷனல் ஆர்மி உருவாக்குனார், 1945 இறந்து போனார், இந்த மாதிரி தான் முடியும். சில நூல்கள் வந்து ப்ரீஃபாக பேசுவாங்க. நான் என்ன ஸ்பெஷல் இதில் நினைக்கிறேன் அப்படின்னா, அவருடைய கடிதங்கள், அவருடைய காதல் கதை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் சேர்த்துருக்கேன். எப்படி இப்போ அந்த கடிதங்கள்லாம் நீங்கள் ஆவணப்படுத்தியிருக்கிறீங்களா, இல்லை அது வந்து ஒரு நம்ம இணையதளத்திலேருந்து எடுத்து அதை வந்து பதிவு பண்ணியிருக்கீங்களா? இணையதளத்துலேருந்து இல்லை, அவருடைய நேதாஜி கலெக்டட் ஒர்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அவருடைய குடும்பத்தாரால் மற்றும் அரசாங்கத்தால் நடத்தப்படக்கூடிய நேதாஜி ரிசர்ச் பியூரோ அப்படின்ற இடத்துலேருந்து வெளியிட்டிருக்காங்க. நேதாஜி கலெக்டட் ஒர்க்ஸ்ன்ற பேரில் கிட்டத்தட்ட ஒரு 12 வால்யூம்ஸ் வந்திருக்கு. அதில் வந்து நேதாஜியுடைய கட்டுரைகள், எழுத்துக்கள், உரைகள்னு தனித்தனியாக இருக்குது. அதுலேருந்து ஆவணமாக எடுத்தது தான் அதெல்லாம். இப்போ இதற்கு என்று ஒரு மிகப்பெரிய ஒரு நபரை வந்து எழுதுறதுங்கிறது ஒரு சவாலான விஷயம். இதற்கு யாரெல்லாம் சந்திச்சிங்க? பெரும்பாலும் நூல்கள், அதாவது அஃபிஷியலாக வெளியான நூல், நேதாஜி கைப்படை எழுதின நூல்லாம் 2 இருக்குது. அதை பற்றி பெருசாக மக்களுக்கே தெரியறது கிடையாது. என்ன நூல்கள்? அண்ட் இந்தியன் ஸ்ட்ரகிள் அண்ட் இந்தியன் பில்கிரிம். ஓஹோ. ஸோ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவரோட கைப்படை எழுதின நூல்கள் அது. நேதாஜி மேலே உங்களுக்கு இவ்வளவு ஈடுபாடு வர்றதுக்கான காரணம் என்ன? அது சின்ன வயசுலேருந்து வந்த ஒரு தவறான தகவல்னால தான் நான் ஒரு நேதாஜியோட பெரிய பக்தரானேன். என்ன தவறான? அது ஒரு பிரபல நாளிதழ் ஒன்றில் வந்து ஒரு ஃபார்ம் இருக்கும், ஒரு கேலண்டர் போட்டு அந்த நாளில் வந்து என்ன டேன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. என்னோட பர்த்டே வந்து நவம்பர் 30ஆம் தினம். நான் வந்து அந்த நவம்பர் 30ஆம் தினத்தை திறந்து பார்க்கும்போது நம்ம பிறந்த நாள் அன்றைக்கி அப்போ வந்து நான் 3ஆவது தடவை படிச்சுட்டு இருந்தேன். அது நாளோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்க்குறப்போ சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய படத்தை போட்டு இன்றைக்கி சுபாஷ் சந்திர போஸுடைய பிறந்த நாள்னு போட்டிருந்தாங்க. எனக்கு இம்பாக்ட் ஆயிடுச்சு. அவருடைய பிறந்த நாள் அன்றைக்கி நம்ம பிறந்திருக்கோம், ஸோ நம்மளும் அவரை மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். சிறு வயதுலேருந்து நேதாஜி ஸ்கூலில் ஒரு ஸ்பீச் கொடுக்க சொன்னால் கூட நேதாஜியோட ஸ்பீச்சை பிரிண்ட் அவுட் எடுத்து பேசிகிட்டு இருப்பேன். ஸோ லேட்டராக தான் எனக்கு தெரிய வந்துச்சு நேதாஜியுடைய பிறந்தநாள் வந்து நவம்பர் 30 இல்லை, ஜனவரி 23 அப்படின்றது. நவம்பர் 30 வந்து ஜெகதீஷ் சந்திர போஸ் அப்படின்ற ஒரு விடுதலை போராட்ட வீரர் மற்றும் சயின்டிஸ்ட், அவருடைய பிறந்தநாள். அதை தான் அந்த பிரபல நாளிதழில் மாற்றி வச்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த நூல் வீரனின் விழிகள் பாகம் 1 அந்த நேதாஜி வச்சிருக்கக்கூடிய சென்டர்ஸ் அவங்களுக்கு அனுப்பிச்சிங்களா? அவங்க என்ன கருத்து, ஃபீட்பேக் என்ன சொல்லியிருக்கிறாங்க? நிறைய பேருக்கு அனுப்பிச்சு விட்டேன். ஒரு பாசிட்டிவான கருத்துக்களும் வந்துச்சு, நெகட்டிவான கருத்துக்களும் வந்துச்சு. பாசிட்டிவாக என்ன கருத்து வந்தது? நேதாஜியை நீங்கள் மையமாக எடுத்து பண்ணியிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் பேசப்படாத விஷயங்களை பேசியிருக்கீங்க, நேதாஜி எப்படி பார்க்கணும்னு நினச்சோமோ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பாராட்டினாங்க. நெகட்டிவாக பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நாவலாக சில பேரோட அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவரை பற்றி கட்டுரைகளாகவே படித்து வந்தவங்களுக்கு நாவலாக படிக்கிற வந்து அவங்க மைண்ட் ஏற்றுக்கலை. ஸோ அதனால் சில கருத்துக்களை முன் வச்சாங்க. இப்போ இந்த வெளியீடுனால நீங்கள் பெற்ற அனுபவம் என்ன? ஓகே. ஸோ சுபாஷ் சந்திர போஸை வந்து தமிழகத்தில் நிறையா பேர் நேசிக்கிறாங்க, கடவுளாக நினச்சி நேசித்து பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் ஒரு ட்ரிபியூட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த நூல் நான் படைச்சது. நிறைய பேருக்கு போய் சேர்ந்துச்சு. நான் அனுபவப்பட்டது என்ன அப்படின்னா,
இந்த நூல் வந்து ஒரு நிறைய நூலை ரிசர்ச் பண்ண விஷயங்கள் இது கரெக்டாக அந்த மக்களுக்கு போய் எடுத்துகிட்டு போய் சேர்த்துட்டோம் அப்படின்னா அவருடைய புகழ் இன்னும் நல்லா பெருசாகிடும். ஏன்னா இன்னைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை கடவுளுக்கு நிகராக வந்து மதிச்சாலுமே நிறைய பேர் தவறாகவும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரி விஷயத்துக்குள்ளேருந்து சுபாஷ் சந்திர போஸை வெளியில் கொண்டு வரணும், அவரோட தாட்ஸ் என்ன, அவரோட மைண்ட் செட் என்னங்கிறத மக்களுக்கு கரெக்டாக எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதான் என்னோட மெயின் குறிக்கோள். தலைமுறை தாண்டி இருப்பவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஹரிஷ் பிரபாகரன் அவரோட வாழ்க்கையில், அவரோட பார்வையில் நேதாஜியை மையமாக வைத்து வீரனின் விழிகள் பாகம் 1 நூலை வெளியிட்டிருக்கின்றார். அடுத்து பாகம் 2க்காக உள்ள தயாரிப்புகளையும் அவர் இறங்கியிருக்கின்றார் என்பது கூடுதல் தகவல். அதாவது இதில் என்ன அப்படின்னா, பிறப்பிலிருந்து இறப்பு வரையும், இறப்பிலிருந்து அதற்கப்புறம் உள்ள அந்த மர்மங்களை எடுத்துரைப்பது தான் பாகம் 2 அப்படின்ற ஒரு குறிக்கோளை வைத்து அவர் தன்னோட எழுத்து பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார். அவரோட இந்த பயணமானது வெற்றியடைய வாழ்த்துக்கிறோம், பாராட்டுகின்றோம். இதே போல் நல்ல பல பயனுள்ள கருத்துக்கள் அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24/7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீரனின் விழிகள் பாகம் 1 நூலை எழுதி உள்ள எழுத்தாளர் ஹரிஷ் பிரபாகரனுடன் விஜயகுமார்.